அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி அதனோட மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு கீழே வரக்கூடியது. சரிங்களா? எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். வெரி சிம்பிள். கமா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. எப்போ எல்லாம் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வருதோ, எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வந்துச்சுன்னா கட்டாயம் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். சரிங்களா? எக்ஸ்போனன்ஷியல் வரக்கூடிய இடத்துல. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன் கூட சொல்லலாம். இது ஒரு சிம்பிள் டெஃபினேஷன், இல்லைன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்போ மீன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணோம். அதுக்காக என்ன பண்றோம்னா எம்எக்ஸ் ஆஃப் டி. அது என்ன சார்? எம்எக்ஸ் ஆஃப் டினா மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன். மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் எம்எக்ஸ் ஆஃப் டி. சரிங்களா? அந்த மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்எக்ஸ் ஆஃப் டி கிளியர்லி இது ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். அப்போ இன்டகிரேஷன் வந்துருக்கு. எனி இன்டர்வல் இ பவர் டிஎக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். ஏன்னா இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு கீழே வருது. இதுவே டிஸ்கிரீட் அப்படின்னா நம்ம சம்மேஷன் யூஸ் பண்ணியிருந்திருக்கோம். சரிங்களா? ஓகே. இங்க இன்டர்வல் என்ன சார் கொடுத்துருக்கோம்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ மினிமம் எக்ஸோட வேல்யூ 0, மேக்ஸிமம் எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போ இ பவர் டிஎக்ஸ் அப்படி எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன சார் வேல்யூனா லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ். ஏன்னா நம்மளோட எஃப் ஆஃப் எக்ஸ் லாம்டா இ பவர் மைனஸ் லாம்டா எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கம்யூனிட்டி கீழே இருக்கு. அதாவது இதுவும் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம், இதுவும் எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம். அதாவது ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஃபார்மெட்ல இருக்கு. அப்போ என்ன சார் பண்ணலாம்? ஏ பவர் எம் பிளஸ் என்னு பவர் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லாம்டான்றது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்து வெளியே வச்சிட்டோம். 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ இ பவர் டிஎக்ஸும் மைனஸ் லாம்டா எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம் இன்டூ டிஎக்ஸ். பவர் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இது இன்னும் சிம்பிளை பண்ணணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லாம்டா 0 டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸை வெளியெடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும்? டி இருக்கும். சாரி, மைனஸ் வெளியெடுத்துட்டு என்ன சார் இருக்கும்? லாம்டா மைனஸ் டி இன்டூ எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எப்படி வந்து சார்ன்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேலே இருக்க சார் இருக்கு, டி இருக்கு, எக்ஸ் மைனஸ் லாம்டா எக்ஸ் இருக்கு. அப்போ காமனாக என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் தான் காமனாக இருக்கு. அப்போ டி மைனஸ் லாம்டான்னு கிடைக்கும். இப்போ ஒரு மைனஸ் வெளியே எடுத்து என்ன ஆகும்? ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டா லாம்டா மைனஸ் டி எக்ஸ்ன்னு ஆயிரும். ரெண்டுமே ஒன்று தான். நம்ம கேட்கல ஏன் சார் இங்கே மைனஸை வெளியே எடுத்தீங்க, இப்படியே வச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? சப்போஸ் இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் பிளஸ் இருந்துச்சுன்னா, நான் பிளஸ் இருந்துச்சுன்னா சொல்றேன், லாம்டா சப்போஸ் பிளஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? டி மைனஸ் லாம்டா எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி. இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடைக்கும்? டி மைனஸ் லாம்டா எக்ஸ் டிவைடட் பை டி மைனஸ் லாம்டான்னு கிடைக்கும் இல்லைங்களா? லிமிட் 0 டு இன்ஃபினிட்டி. ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இ பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இ பவர் 0ன்னு கிடைக்கும். ஸோ இ பவர் பிளஸ் இன்ஃபினிட்டிக்கு வேல்யூ தெரியாது. ஏன்னா இட் இஸ் அன்டிட்டர்மைன்டு வேல்யூ. அதனால எப்ப எல்லாம் இ பவர் வருதோ, எக்ஸ்போனன்ஷியல் இ பவர் வந்துச்சுன்னா கட்டாயம் மைனஸ் வரணும். இல்லைன்னா வர்றது மாதிரி ஆல்டர் பண்ணிக்கணும். அப்படி ஆல்டர் பண்ணதுனால தான் நான் இந்த டைம் எடுத்திருக்கேன். ஆல்டர் பண்ணதுனால தான் மைனஸ் லாம்டா இன்டூ டீன்னு எடுக்கிறேன். சரிங்களா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? லாம்டா அப்படியே இருக்கட்டும். இ பவர் எக்ஸ்
அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸுக்கு ஃபார்முலா என்ன சார்? அதே தான், இ பவர் ஏஎக்ஸ் பை ஏன்னு வந்திருக்கும். இங்கே ஏன்ற பிளேஸில் என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் லாம்டா மைனஸ் டீன் இருக்கு. சரிங்களா? அப்போ இ பவர் மைனஸ் லாம்டா மைனஸ் டி அப்படியே தான் இருக்கும். கீழே என்ன சார் வந்திருக்குன்னா அந்த எக்ஸு கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கீழே வந்திருப்பாங்க. மைனஸோட சேர்த்து லாம்டா மைனஸ் டி வெளியே வந்திருக்கும். 0 to இன்ஃபினிட்டி. சரிங்களா? அந்த எக்ஸ் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கீழே வந்திருப்பாங்க. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லாம்டா லிமிட் அப்ளை பண்ண என்ன ஆகும்? எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுறோம். யாருக்கு சார் லிமிட் அப்ளை பண்ணுறோம்னா எக்ஸுக்கு. இந்த எக்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் ஃபுல்லாக இன்ஃபினிட்டி ஆகும். இன்ஃபினிட்டின்றது எனக்கு தெரியாது, அது கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் அதுவும் தெரியாது. மைனஸ் லோவர் லிமிட் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண என்ன ஆகும்? ஃபுல்லாக 0 ஆயிரும். டிவைடட் பை மைனஸோட சேர்த்து லாம்டா மைனஸ் டி இருக்கும். சரிங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ 0. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ 0. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா லாம்டா இருக்கும் 0 மைனஸ் எனி வேல்யூ பவர் 0. எனி வேல்யூ பவர் 0ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ இங்கே 1 பை மைனஸ் லாம்டா மைனஸ் டி இருக்கும். அப்போ மேலே கீழே என்ன சார் பண்ணலாம்னா மைனஸை கட் பண்ணிடலாம். அப்போ கடைசி என்ன சார் இருக்குன்னா லாம்டா இன்டூ 1 பை லாம்டா மைனஸ் டி இருக்கும். இது இப்படியே வச்சாலும் சரி, இல்லை சார் நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லாம்டா இன்டூ லாம்டா மைனஸ் டி ஹோல் பவர் -1 மாற்றிக்கலாம். ஏன்னா ஏ இன்வர்ஸ் 1 பை ஏ அப்படின்ற டேர்ம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வர்ஸ் ஆயிடும். அப்போ லாம்டா மைனஸ் டி ஹோல் இன்வர்ஸ். இது என்ன சார்னு கேட்டீங்கன்னா எம்எக்ஸ் ஆஃப் டி, மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எம்எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ. ஸோ நமக்கு எம்எக்ஸ் ஆஃப் டி தெரிஞ்சதுன்னா நம்மளால ஈஸியாக மீன் அண்ட் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ மீனுக்கான ஃபார்முலா என்ன சார் ஞாபகம் இருக்குங்களா சார்? மீன் அதாவது எம்எக்ஸ் ஆஃப் டி தெரிஞ்சதுன்னா மீனுக்கான வேல்யூ மியூ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0. அப்படின்னா இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். யாரை பொறுத்து பண்ணணும்? டீயை பொறுத்து பண்ணணும். ஏன்னா வேரியபிள் இங்கே டி தான். அப்போ பண்ணுங்க எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. சாரி, எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க டீயை பொறுத்து. லாம்டா கான்ஸ்டன்ட். அப்போ இந்த பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? -1 லாம்டா மைனஸ் டி ஹோல் பவர் -1 ஆகும். எகெயின் பிராக்கெட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் டிக்கு 1. சரிதானே சார்? என்ன ஃபார்முலா சார் ஞாபகம் இருக்குங்களா சார்? டெரிவேட்டிவ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் பவர் என் இருந்துச்சுன்னா ஆகும் என் கேபிட்டல் எக்ஸ் பவர் n-1. எகெயின் என்ன சார் பண்ணும்? கேபிட்டல் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அந்த லாஜிக் படி தான் போட்டிருக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்குன்னு பாருங்க சார். லாம்டா இருக்கும், பிராக்கெட்டுக்குள்ள -1 இருக்கும், லாம்டா மைனஸ் டி ஹோல் பவர் -2 இருக்கும், இன்டூ ரெண்டாவது பிராக்கெட்ல ஒரு -1 இருக்கும். அப்போ இந்த -1 இந்த -1 +1 ஆயிரும். அப்போ கடைசி என்ன சார் இருக்கும்? லாம்டா இன்டூ லாம்டா மைனஸ் டி ஹோல் பவர் -2 இருக்கும். இது என்ன சார்னா எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் டி. அப்போ மீன் வேணும் என்ன சார் பண்ணலாம்? புட் டி ஈக்குவல் டு 0. அப்போ டிக்கு 0 போட்டு என்ன சார் ஆகும் பாருங்க? எம்எக்ஸ் டேஷ் ஆஃப் 0. அப்போ லாம்டா இன்டூ லாம்டா மைனஸ் 0, டிக்கு 0 பவர் -2. அப்போ இது என்ன ஆகும் சார்? லாம்டா பவர் -2 கீழே வந்துச்சுன்னா என்ன சார்? லாம்டா ஸ்கொயர் ஆயிரும். பவர் -2 கீழே வந்தால் ரிவர்ஸ், இங்கே தானே போட்டிருக்கோம். பவர் -1 கீழே வந்தால் நார்மல் ஆயிரும். அப்போ இந்த லாம்டா ஸ்கொயர் கட் பண்ணா கடைசியாக 1 பை லாம்டான் இருக்கும். அப்போ எக்ஸ்போனன்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு மீன் வேல்யூ 1 பை லாம்டா. சரிங்களா? தென் வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அந்த வேரியன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன சார் வேணும்னா எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி வேணும். ரெண்டாவது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் தான். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன ஆகும்? லாம்டான்றது கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி என்ன ஆகும்? -2 பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருந்தாலும் அவ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பவர் -2 -1. எகெயின் பிராக்கெட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? லாம்டாக்கு 0 டிக்கு 1 கிடைக்கும்.
ஸோ இது சிம்பிளை பண்ண வேண்டாம் சார், ஏன்னா டேரெக்டாகவே 0 போட்டுக்கலாம். எனக்கு என்ன வேணும், எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் 0. அந்த எம்எக்ஸ் டபுள் டேஷ் ஆஃப் 0ன்றது தான் என்னது, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ டீக்கு 0 போடுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. லாம்டா இருக்கும் -2 லாம்டா -0 பவர் -3 ஒரு -1 இருக்குங்க. சரிங்களா? அப்போ இப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க, லாம்டா இருக்கும், இந்த ஒரு மைனஸையும் இந்த ஒரு மைனஸையும் பிளஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ 2 இருக்கும், ஃபைனலாக லாம்டா பவர் -3 இருக்கும். இது இன்னும் மாற்றி எழுதுங்க, 2 லாம்டா லாம்டா பவர் -3 கீழே வரும்போது என்ன ஆகும் சார், லாம்டா பவர் 3 ஆயிரும். இது ரெண்டு கட் பண்ண என்ன சார் கிடைக்கும், 2 பை லாம்டா ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த 2 பை லாம்டா ஸ்கொயர்ன்றது என்ன சார், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, எனக்கு என்ன சார் வேணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ், அதுக்கு ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா சார் நமக்கு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன சார், 2 by lambda square. Expectation of x mean 1 by lambda. அது ஸ்கொயர் பண்ணிருக்கோம். அப்போ என்ன சார் கிடைக்கும், 2 by lambda square minus 1 by lambda square. அப்போ 2 டைம்ஸ்ல இருந்து 1 டைம் போயிடுச்சுன்னா, 2 டைம்ஸ் lambda square இருந்து 1 டைம் lambda square போயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன சார், 1 by lambda square. வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது 1 by lambda square. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மான்றது என்ன சார், ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் தான். ஸ்கொயர் ரூட் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ என்ன சார் கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் 1 பை லாம்டா ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன்சர் 1 பை லாம்டா. இப்போ மீனும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஷேம் எதுக்கு, எக்ஸ்பொனன்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த அளவுக்கு. சரிங்களா? அடுத்த வீடியோவில் மெமரிலெஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எக்ஸ்பொனன்சியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்றதை பார்ப்போம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.